ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் மாதவன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT வச்சு ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணி அதை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து ChatGPTலேருந்து கோடு எடுத்து அதை ஒரு வெப்சைட்டாக வந்து க்ரியேட் பண்ணணும். வெப்சைட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணணும். வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வெப்சைட் டு ஆப் கன்வெர்ட் மூலிமா ஆப்பாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ChatGPTயில் இப்போ நம்ம சிம்பிளான கேமான டிக்டாக் 2 நம்ம எக்ஸோ கேம் இருக்குல்ல, அது வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ChatGPTயில் போய்ட்டு ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ கேம் லைக் டிக்டாக் கிவ் கோட் இன் HTML CSS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து HTMLலையும் CSSலையும் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் தனித்தனியாக கோடு கொடுக்கும். இந்த கோடை எல்லாத்தையுமே நம்ம காப்பி பண்ணி இந்த கோட்.ioன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் லைவாக வந்து உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம் லைவாக. ஸோ codepen.ioவில் போய்ட்டு ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணனா சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் கோடுன்னு இருக்குல்ல, அது கொடுங்க. அது கொடுத்தோடனே 3 டேப் ஓப்பன் ஆகும். HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ HTML போட்டிருக்க இடத்துல வந்து HTML-க்கான கோடை வந்து காப்பி பண்ணி ChatGPTயில் காப்பி பண்ணி codepen.ioவில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி CSS அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட எப்படி அந்த கேம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்தமாதிரி ரொம்ப பிளாங்காக இருக்குது, நமக்கு இந்த மாதிரி தேவையில்ல, நல்லா கலர்ஃபுல்லாக வேணும். அப்போது என்ன பண்ணணுன்னா ChatGPTயே போயிட்டு ஐ வாண்ட் டு கிரியேட் வித் வைப்ரண்ட் கலர்ஸ், ஸோ கிவ் மீ அ கேம் ஃபார் இட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா, கோட் ஃபார் இட்னு கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கோடை வந்து புதுசாக ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ வந்து உங்களோட கஸ்டமைஸ்டு டிசைன்ஸ் இல்லைனா கலர்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமைஸாக கொடுத்துக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்பவும் போல் அதே கோடை எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். HTMLக்கு HTML, CSSக்கு CSS, ஜாவாஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரையல் பார்த்துக்குங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா ஸோ இந்த கோடை ஃபைனல் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபைனல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கணும். நோட் பேடில் வந்து நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு HTMLக்கான கோடை ஃபுல்லாக காப்பி பண்ணி Ctrl+V Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணிட்டு அதை வந்து சேவ் ஆஸ் கொடுத்து index.html அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். அதை வந்து தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி சிஎஸ்எஸில் வந்து நீங்கள் கரெக்டாக HTML கோடில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல style.cssன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேவ் பண்ணணும், style.cssன்னு சொல்லிட்டு. இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. அடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் அதே தான், சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து அந்த HTML ஃபோல்டர்லேருந்து கொடுத்துருப்பாங்க script.js. ஸோ script.jsன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த 3 ஃபைலையும் எடுத்து அந்த ஒரே ஃபோல்டர்லேருந்து போட்டு அதை வந்து நம்ம ஜிப் பண்ணிக்கிறோம். ஜிப் ஃபைல்னால் கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து டைனி URL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, டைனி ஹோஸ்ட். அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜிப் பண்ண ஃபைலை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். கூகுளால் சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் சைன்இன் பண்ணுற மாதிரி சைன்இன் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு URL வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா காப்பி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள் கேம் வந்து ஹோஸ்ட் ஆகிருக்கும். அந்த URL நீங்கள் யாருக்காவது இப்படி கூட ஷேர் பண்ணலாம், டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அங்கே மேலே தெரியிற URL வந்து காப்பி பண்ணி தான் இப்போ நம்ம வந்து ஆப்பாக மாற்ற போகிறோம். அதான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 3 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ 2 ஸ்டெப் முடிச்சோம், 3rd ஸ்டெப் வந்து போகிறோம். ஸோ 3rd ஸ்டெப் பண்ணுறதுக்கு வெப் இன்டு ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் அப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட URL
அந்த யூஆர்எல் வந்து ஹோஸ்ட் பண்ணல அதை வந்து எடுத்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஆப்போட நேம் என்னென்னு கேட்கும். இப்போ நம்ம வந்து உங்கள் பேர் வச்சுக்கலாம், இல்லை டிக்டாக்2 ஃப்ரீன்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். அந்தமாதிரி எதாவது வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கம்பெனின்ற பேரில் உங்கள் பேரோ இல்லை உங்களோட ஏதாவது ஆர்கனைசேஷனோ வச்சுக்கிட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ வந்து ஐகானுன்னு இருக்கும். ஐகான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சு இல்லை எங்களுக்கு ஐடியா இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா இந்த வெப்சைட் போங்க, ஃப்ளாட் ஐகான்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுது. இப்போ எனக்கு வந்து டிக்டாக்2 தேவைப்படுது. டிக்டாக்2 கொடுத்துக்கிறேன். சைன்இன் பண்ண கேட்குது, சைன்இன் பண்ணிடுங்க. டிக்டாக்2 டைப் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு எந்த ஐகான் பிடிச்சிருக்கோ அந்த ஐகானை தொடுங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிட்டு டவுன்லோட் ஆஸ் பிஎன்ஜி கொடுங்க. ஃப்ரீ டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதெல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. இது வந்து டெஸ்ட்டு மாதிரி எதுவும் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து பப்ளிஷ் பண்ணும். அதுக்கு வந்து மேக் ஆப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் வந்து நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெப்பில். ஸோ உங்கள் பேர், உங்கள் இமெயில் ஐடி, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் போட்டுங்க. போட்டுட்டு இப்போ வந்து மேக் ஆப்னு கொடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு திஸ் பிசியில் போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். திஸ் பிசி டவுன்லோட்ஸில் டவுன்லோட் ஆகிருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ வந்து ஆண்ட்ராய்டுள்ள போயிட்டு அதில் வந்து .apkன்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதை தான் வந்து நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி உங்களோட ட்ரைவில் வந்து போட்டுக்கிட்டு, ட்ரைவ்லையோ இல்லைனா ஷேர் பண்ணியோ எப்படி வேணால் ஷேர் பண்ணிகிட்டு வருங்க. நான் வந்து என் ட்ரைவில் போட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து 9 டாட்ஸ் இருக்கும். அது வந்து ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து நியூன்னு இருக்கும், ஆட் ஃபைல் அப்லோடுன்னு இருக்கும். அது கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல அதுலேருந்து ஆண்ட்ராய்ட் .apkன்னு சொல்லிட்டு ஃபைல் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணால் ஒரு நெட்டு ஸ்பீடு பொறுத்து டைம் எடுக்கும். அப்லோட் ஆன உடனே இப்போ வந்து ஃபோனில் தான் வேலை, அவ்வளோதான். பிசியில் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் ட்ரைவுக்கு போங்க. எந்த ட்ரைவில் வந்து நீங்கள் ஃபைலை வச்சிங்களோ அதே ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணி ட்ரைவுக்கு போங்க. ட்ரைவ் போண்டிட்டு அங்கே வந்து .apkன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைல் போட்டுல அது ஒரு வாட்டி தேடுங்க. ஸோ டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலும் டவுன்லோட் ஆகும். ஸோ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய் அலோவ் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுங்க.
உங்களுக்கு இந்தமாரி வார்னிங்ஸ் எதாவது கேட்டுச்சுன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்கேன் கொடுங்க. அதுக்கப்புறம் அதுவே வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஹோம் பேஜ்லேருந்து அந்த ஆப் வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ ஹோம் பேஜ் போயிட்டு அதில் வந்து டிக்டாக்-டோன்னு சொல்லி தானே போயிட்டோம். அப்போ டீயில் இருக்கும், டிக்டாக்-டோ ஃப்ரீ இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ஒர்க்கும் ஆகுது. நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒர்க் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே ஓகே பக்காவாக இருக்குது. ஸோ வேறு ட்ரை பண்ணுறோம். எல்லா பட்டன்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ரீஸ்டார்ட் ஒர்க் ஆகுது, நியூ இதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஆப் டெவலப் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கிட்டு ஸோ மெயின் ஸ்ட்ரீமும் வந்து நீங்கள் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ஜஸ்ட் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.